வாழ்க வளமுடன். இன்றைக்கி நான் நம்ம சேனலில் சில விஷயங்கள் சாமியை பற்றி சொல்ல போகிறேன். அதே மாதிரி சில ஊர்கள், அந்த சாமி எதுக்கெல்லாம் ஃபேமஸ்ஸு, நம்ம என்ன செஞ்சால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிற கதைகள், எப்படி அந்த கதைகள் உருவானது அந்த ஊரில் அப்படிங்கிறத பற்றிலாம் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். 25 அடி உயர கருடாழ்வார். திருச்சி ஸ்ரீரங்கம் கோயிலில் கருடாழ்வார் 25 அடி உயரத்தில் விஸ்வரூபமாக காட்சியளிக்கிறாராம். 8 நாகங்களை ஆபரணமாக இவர் அணிஞ்சிருப்பாராம். சிறகுகளை விரித்து கிளம்ப தயாரான நிலையில் இருப்பாராம். இவருக்கு 30 மீட்டர் நீளத்தில் வேட்டியும், வியாழக்கிழமை அப்படி ஆனாக்க கொழுக்கட்டை நெய்வேத்தியமும் செய்கிறாங்களாம். சந்நிதியில் சுக்ரீவனும் அங்கதனும் துவார பாலகர்களாக இருக்கிறாங்களாம். மார்கழி திருவாதிரை அன்று இவர் திருநட்சத்திர விழா இந்த இடத்துல நடக்கிறதாம். அடுத்து என்னன்னாக்க, நம்ம வைகுண்டத்தில் மகாவிஷ்ணுவுக்கு தொண்டு செய்பவர்களில் முதன்மையானவர் இந்த கருடாழ்வார் தான். விஷ்ணுவுக்கு வாகனமாக இருப்பதால் விஷ்ணு ரதம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அழைக்கப்படுகிறார். பெருமாள் சந்நிதிக்கு எதிரில் நிற்கும் இவரிடம் நாம் அனுமதி பெற்ற பின்னரே, அதாவது இவரை நம்ம கும்பிட்டுட்டு போனோம்னா கருவறையில் உள்ள பெருமாளை நம்ம ஈஸியாக தரிசிச்சுக்கலாமா, நமக்கு ஈஸியாக போகிறதுக்கு வழிவகுத்து கொடுப்பாராம் இந்த கருடாழ்வார். கருடனை பார்த்தால் நல்ல சகுனம். பழுப்பு நிறமும் கழுத்தில் வெண்மையும் கொண்ட கருடனை கண்டால் பெருமாளே வருவதாக எண்ணி கிருஷ்ணா கோவிந்தா அப்படின்னு பரவசப்படுவாங்களாம் நம்ம முன்னோர்கள். அது மாதிரியே நாமும் அவர்களை பார்த்தா அந்த மாதிரி சொல்லலாம். ரொம்ப ரொம்ப லக்குன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி எதிரி பயம் தீரணும்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் என்ன பண்ணணும்னா, சொல்கிறேன் கேளுங்க. கஷ்யப முனிவருக்கும் வினதைக்கும் பிறந்தவர் தான் கருடாழ்வார். பறவைகளின் அரசனான இவருக்கு பட்சிராஜர் அப்படிங்கிற ஒரு பெயர் இருக்கிறது. வினதையின் மகன் என்பதால் வைனநேயன் அப்படின்னு சொல்லிட்டு இவரை அழைப்பாங்களாம். இந்த பட்சிராஜருடைய திருநட்சத்திரம் ஆகஸ்ட் மாதம் வருமா. அந்த திருநட்சத்திரம் எப்போ வருது அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிட்டு பெருமாள் கோயிலில் போய் கருடாழ்வாருக்கு நெய் தீபம் ஏற்றினால் நமக்கு எதிரிகள் தொல்லை எல்லாம் மறைஞ்சு விடுமா. மணமான பெண்கள் துளசி மாலை சாத்தினால் சுமங்கலி பாக்கியம் உண்டாகுமா. பாம்பிடம் இருந்து தங்களை காத்துக்கொள்ள இவரை நிறைய பேர் வழிபடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம நிம்மதியாக தூங்கணுமா, அதுக்கு கூட இவர் ஹெல்ப் பண்ணுவாராம். நமக்கு கனவெல்லாம் நம்ம தூக்கம் தடைபடுது இல்லையா, நம்ம நிம்மதியெல்லாம் கெட்டு போயிடும். அப்படிங்கும்போது நம்ம என்ன செய்யணுமா, கருடனை வழிபடணுமா. அந்த கருட மந்திரம் ஜெபிச்சாலே நமக்கு நல்ல தூக்கம் வருமா. அந்த ஸ்லோகம் என்னன்னாக்க, குங்குமாங்கித வர்ணாய குந்தேந்து தவளாயச்ச விஷ்ணு வாக நமஸ்துப்யம் ஷேமம் குரு சதா மம. நான் கடைசியில் இந்த மந்திரத்தை உங்களுக்கு அடிச்சிடுறேன், நீங்கள் அதை பார்த்து படிச்சுக்கோங்க. விஷ்ணுவோட வாகனமாக திகழும் கருடனே, குங்குமம் போல சிவப்பாக இருப்பவரே, தும்பைப்பூ சந்திரன் போல வெண்ணிற கழுத்தை கொண்டவரே, எங்களை எப்போதும் காத்தருள வேண்டுகிறேன் அப்படிங்கிறது தான் இந்த மந்திரத்தோட, அதாவது இந்த ஸ்லோகத்தோட பொருள். அப்புறம் நம்ம எப்பெல்லாம் நம்ம கருடனை பார்க்குறோமோ அந்த நாளெல்லாம் நமக்கு நல்ல நாள் தான். ஞாயிற்றுக்கிழமை பார்த்தோம்னா நோய் மனக்குழப்பம் பாவம் தீரும். திங்கக்கிழமை பார்த்தோம்னா குடும்ப வளர்ச்சி மனமகிழ்ச்சி ஏற்படும். செவ்வாய்க்கிழமை பார்த்தோம்னா தைரியம், நம்மளோட பிரச்சனைக்கு தீர்வு ஏற்படும். புதன்கிழமை பார்த்தோம்னா எதிரி பயம் நீங்கும், நல்ல நட்புகள் ஏற்படும். வியாழக்கிழமை பார்த்தோம்னா நீண்ட ஆயுள் உடல் நலம் ஏற்படும். அதே மாதிரி வெள்ளிக்கிழமை பார்த்தோம்னா செல்வமும் சுகவாழ்வும் கிடைக்கும். சனிக்கிழமை பார்த்தோம்னா மகாவிஷ்ணு அருளால் நல்ல வாழ்வு கிடைக்கும். ஸோ நம்ம என்னைக்கு பார்த்தாலும் கருடனை பார்த்தாலும் நமக்கு நல்லது தான் நடக்கும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் ஒன்று உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த பெயரை நாம் சொன்னாலும் சரி இல்லை கேட்டாலும் சரி நம்ம பாவங்களெல்லாம் தீர்ந்து விடுமா. பஜனையில் கோஷமிடும்போது பாகவதர் சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் அப்படின்னு சொல்லுவார். உடனே நம்ம எல்லாம் என்ன சொல்லுவோம், கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு சொல்லுவோம். இந்த சர்வத்திர அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா, எல்லா காலத்திலும்
எல்லா இடத்திலும் அப்படிங்கிறது தான் இதோட பொருள். அதே மாதிரி எங்கும் அந்த கோவிந்தனே இருக்கிறான். பரம்பொருளான மகாவிஷ்ணு பசுக்களுடன் உறவாடியதால் ஏற்பட்ட நாமம் கோவிந்தன் என்பதாகும். அதனால் இந்த பேரை நாம் சொன்னாலும் சரி கேட்டாலும் சரி நம்ம பாவமெல்லாம் தீர்ந்து போகுமா. இப்போ நாம் மனுஷனாக பிறந்திருக்கோம், மனிதனாக பிறந்திருக்கிறோம். நமக்கு ஒன்றுக்கு ஒரு கோயில் இருக்குது. அதே போல் ஆடு மாடுகளுக்கு சில நேரத்தில் நோயெல்லாம் வருது பார்த்திங்களா, அதுக்கு கூட ஒரு கோயில் இருக்கான். அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாமா. ராஜகோபால சுவாமியை வேண்டினால் எல்லாம் சரியாகுமா. இவரை நம்ம தரிசிக்கணும்னா காஞ்சிபுரம் மாவட்டம் மணிமங்கலத்திற்கு போகணும். பொதுவாக பெருமாள் வலது கையில் சக்கரமும் இடது கையில் சங்கும் வச்சிருப்பாராம். ஆனால் இங்கே வலது கையில் சங்கும் இடது கையில் சக்கரமும் வைத்திருக்கிறாராம். இதற்கு என்ன காரணம்னா, இதுக்கு ஒரு அழகான கதை ஒன்று சொல்லப்படுகிறது. கிருஷ்ணராக அவதரித்த பெருமாள் குருஷேத்திர போரின் போது அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக இருந்தார். இந்த விஷயம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா. போரில் ஆயுதங்களை பயன்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியமும் செஞ்சார். போர் குறித்து அறிவிப்புகளை செய்ய சங்கை மட்டும் பயன்படுத்தினார். இதனால் இவரது சங்கின் ஒளியை கேட்டதுமே எதிர்ப்படையினர் நடுங்குவாங்களாம். இவ்வாறு கிருஷ்ணர் வலது கையில் சங்கை வைத்து ஊதியதால் பெருமாள் இங்கு வலது கையில் சங்கு வச்சிருக்கிறாராம். கிருஷ்ண அவதாரத்தில் இடையனாக இருந்து பசுக்களை மேய்த்ததால் இவர் ராஜகோபாலர் அப்படிங்கிற பெயர் பெற்றாராம். மூலஸ்தானத்தில் 4 கைகளுடன் ஸ்ரீதேவி பூதேவியுடன் ராஜகோபாலர் நின்ற கோலத்தில் பத்ம விமானத்தின் கீழ் காட்சி தருகிறாராம். இடது கையில் தண்டாயுதம் வைத்திருக்கிறார். மார்பில் மகாலட்சுமி வைத்திருக்கிறார். கால்நடைகள் நோயின்றி வாழவும் பசுக்கள் நன்கு பால் சுரக்கவும் இவருக்கு துளசி மாலை அணிஞ்சு வேண்டிக் கொள்றாங்களாம். செங்கமலவள்ளி தாயாரும் ஆண்டாளும் தனித்தனி சன்னிதானத்தில் இருக்கிறாங்க. பெருமாள் சந்நிதி சுற்றுச்சுவரில் தட்சிணாமூர்த்தி, நரசிம்மர், காளிங்க நர்த்தன கிருஷ்ணர் ஆகியோரின் சிற்பங்கள் வடிக்கப்பட்டிருக்கிறது. சிவபெருமான் சந்நிதிகள் கோஷ்டத்தில் விநாயகர் இருப்பதை போல் இங்கு பெருமாள் சந்நிதி கோஷ்டத்தில் விநாயகர் இருக்கிறார். ராஜகோபாலர் கோயிலுக்கு எதிரே ஆஞ்சநேயர் தனி கோயிலில் உள்ளார். இவர் 2 கைகளையும் கூப்பி வணங்கியபடி கையில் கதாயுதம் இல்லாமல் காட்சி தருகிறார். ஆஞ்சநேயர் பிரம்மச்சாரி அப்படிங்கிறதுனால இவருக்கு காவியுடையை பிரதானமாக அணிவித்து அலங்காரம் செய்யப்படுகிறது. இதுதான் இங்கே ஒரு சிறப்பு. இவரை வழிபட்டால் குரு மீதான மரியாதை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சென்னை தாம்பரத்தில் இருந்து 6 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோயில் இருக்குது. விசேஷ நாட்கள் வைகுண்ட ஏகாதசி, புரட்டாசி சனிக்கிழமை. கோயில் எப்போ திறந்துருக்கும்னா காலையில் 6:30 10:30, அதே மாதிரி மதியம் 3:00 7 மணிக்கு சாத்திடுவாங்க. அடுத்து நாம் பார்க்க போகிற கோயில் திருநெல்வேலி. இப்போ நாம் திருநெல்வேலிக்கு போக போகிறோம். திருமணத்தடை, புத்திர தோஷம் தீர, பரிகாரம், நேர்த்திக்கடன் என நம்ம எங்கேயும் அலைய வேண்டாம். செவ்வரளி மாலை ஒன்று சாத்தினா போதும். அருள்புரிய காத்திருக்கிறாள் பேராத்து செல்வி அம்மன். ஆற்றின் பெயரில் அம்பிகையா அப்படின்னு சொல்லிட்டு நாம் எல்லாம் யோசிக்கிறோம் இல்லையா. யோசிக்கவே வேண்டாங்க. திருநெல்வேலி வண்ணாரப்பேட்டை தாமிரபரணி ஆற்றங்கரையில் உள்ள இந்த கோயில் பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். பக்தர் ஒருத்தரோட கனவில் ஆற்றுக்குள் சிலை வடிவில் இருப்பதாக இந்த அம்மாள் சொல்லியிருக்காங்க. வெள்ளம் ஓடிய நிலையிலும் அதை கண்டுபிடிச்சு பிரதிஷ்டை செஞ்சாராம் அவர். அந்த இடத்துல தற்போது கோயில் இருக்கிறது. பெரிய ஆற்றில் கிடைத்த அம்பிகை அப்படிங்கிறதால பொருளில் பேராத்து செல்வி அம்மன் அப்படின்னு இந்த அம்மனை அழைக்கிறாங்க. தெற்கிலிருந்து வடக்கான ஆறு உக்கிரவாகினியாக இங்கு ஓடுவது சிறப்பு. இதில் நீராடிய மன்னர் ஒருவருக்கு குஷ்டம் இருந்ததாம். அந்த குஷ்டம் தீர்ந்து போச்சான். குட்டத்துறை தீர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தீர்த்தம் அழைக்கப்படுகிறது. நவராத்திரியின் போது பார்த்தீங்கன்னா செல்வி அம்மன் சிம்ம வாகனத்தில் எழுந்தருளி அசுரனை வதம் செய்வாளாம். திருமண யோகம், குழந்தை பேருக்கான எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு 54 விரலி மஞ்சள் கோர்த்த மாலையை 21 வாரம் அம்மாவுக்கு சாத்துறாங்க. விருப்பம் நிறைவேற மாவிளக்கு, எலுமிச்சை அந்த மாதிரி தீபம்லாம் ஏற்றுறாங்க. கண் குறைபாடு தீர கண்மலர் காணிக்கையாக செலுத்துகிறாங்க. கன்னி விநாயகர், சுயம்புலிங்கம், காலபைரவர், பேச்சியம்மன் அப்படிங்கிற சந்நிதிகள்லாம் இந்த கோயிலில் இருக்குது. இந்த கோயிலுக்கு நம்ம எப்படி போகணும்னா திருநெல்வேலி வண்ணாரப்பேட்டை வழியாக தாமிரபரணி ஆற்றுக்கு செல்லும் வழியில் இந்த கோயில் இருக்கிறது. விசேஷ நாள்னு பார்த்தாக்க சித்திரை 3ஆம் செவ்வாய்க்கிழமை, கொடை விழா, ஆடிச்செவ்வாய், வெள்ளி நவராத்திரி, தை வருஷாபிஷேகம்லாம் இருக்குது. கோயில்
திறந்திருக்கிற நேரம் காலையில் 6 மணிலேருந்து இரவு 8:30 மணி வரைக்கும். அடுத்து ஒரு சூப்பரான பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் காத்துக்கிட்டுருங்க. டாடா பாய்.